ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பைரவா ப்ரொடிக்ஷன் சேனல். இத்துணை நாட்களாக எங்களது குழுவின் பரிந்துரை மற்ற எஸ்ட்ரோ சேனல்களின் வாயிலாக நேயர்களை வந்தடைந்தது. எங்கள் குழுவில் ஆஸ்ட்ரோ ப்ரடிக்ஷன் நேயர்களை நேரடியாக வந்து சேர புதிய சேனல் தொடங்கியுள்ளோம். சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்து எங்களின் குழுவின் பிரிடிக்ஷன்களை ஒவ்வொரு ராசிக்கும் நேரடியாக தெரிந்து கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களிடம் எல்லாமே இருக்கும். தோற்றம், புதுமை, ஸ்டைல் என்று மற்றவர்கள். இவர்கள் இருக்கும் திசையை ஒருமுறை பார்த்தாலே அவர்களை தன் பக்கம் ஈர்க்கும் திறனுடையவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மனிதர்களை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. ஆனால் அவர்களுடைய இந்த திறனை பற்றி அவர்கள் ஒருபோதும் சட்டை செய்ய மாட்டார்கள். ஒரு கூட்டத்தில் தாங்கள்தான் மிகவும் கவர்ச்சிகரமான நபர் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் அறிந்தே இருப்பார்கள். ஆனால் அதை பற்றியெல்லாம் அக்கறை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் இதுபோன்ற விஷயங்கள் அவர்களை பாதிப்பதில்லை. பிறவியிலேயே சாகசங்களை விரும்பும் இவர்கள் பொழுதுபோக்காக நிறைய சாகசங்களைச் செய்வார்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பல இடங்களில் தங்கள் சாகசத்தை காட்டிவிடுவார்கள். திறமையான வாழ்க்கை துணைவரை தேடுவதாக இருந்தால், மிதுன ராசிக்காரர்கள் மீது உங்களுக்கு ஒரு கண் இருந்தால் முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களின் மனதில் இடம் பிடிப்பதென்பது காற்றில் பறக்கும் பறவையை கைப்பற்ற முயல்வதைப் போன்றதாகும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்களின் மதிப்பு என்ன என்பது மிகச் சரியாகத் தெரியும். உங்களுடைய உள்நோக்கம் உண்மையாக இல்லை என்று அவர்கள் ஒரு நொடி நினைத்துவிட்டால் போதும். உங்கள் விரல்களின் வழியே புகையைப் போல நழுவி விடுவார்கள். ஒருமுறை அவர்களுடைய கவனம் உங்கள் மீது விழுந்துவிட்டால் வேறு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் அளவுக்கதிகமான கட்டுக்கடங்காத அன்பால் அழகாக நிறைப்பார்கள். மிதுன ராசிக்காரர்களை காதலிக்கும் போது மற்ற யாரிடமும் கிடைக்காத புதுமையான அனுபவம் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களை காதலிப்பதற்கான 7 காரணம். மிதுன ராசிக்காரர்கள் இளமையான கவர்ச்சியான ஒரு ஜொலிஜொலிப்பை தங்களது வாழ்நாள் முழுவதும் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எப்பொழுதும் உண்மையான வயதை விட 10 வருடங்கள் குறைவான இளமையான தோற்றம் இருக்கும். நல்ல இளமையான உடற்கட்டால் ஆசீர்வதிக்கப்பட்ட இவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பான தேவதைகளாக வலம் வருவர். மற்ற ராசிக்காரர்களும் நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள்தான். எனினும் மிதுன ராசிக்காரர்கள் கலப்படமில்லாத நகைச்சுவை கொண்டவர்கள். மிதுன ராசி ஆன்மாக்கள் கவலையற்றவர்கள். அவர்கள் அவ்வளவு எளிதில் ஏமாற்றத்தால் மனம் சோர்ந்து விடுவதில்லை. மிதுன ராசிக்காரர்கள் அவர்கள் பார்க்கும் எல்லாவற்றிலும் ஆர்வத்தை தூண்டும் பகுத்தறியும் ஒரு நுண்ணறிவை கொண்டிருக்கின்றனர். அவர்களின் மூளை எல்லாவற்றையும் கிரகிக்கக்கூடியது. எனவே அவர்கள் கற்றுக்கொள்ளும் எல்லாவற்றையும் அவர்களுடைய வளமான உரையாடலில் கொட்டுகின்றனர். மிதுன ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஒரு இரவு முழுவதும் எதை பற்றி வேண்டுமானாலும் அவர்களிடம் நீங்கள் பேசலாம். உரையாடலின் ஒவ்வொரு பகுதியையும் அவர்கள் ரசிப்பார்கள். புதிய சூழலுக்கு தகுந்தவாறு விரைவாக தங்களை தகவமைத்துக் கொள்கின்றனர். மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுது உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளவும் உதவுகிறது. இவர்கள் பேச்சுவார்த்தையில் வல்லவர்கள். இதனால் பல்வேறு சமூக குழுக்களில் விரைவாக பொருந்திக் கொள்வார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாவற்றையும் மிக எளிதாக எடுத்துக்கொள்வார்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும். ஏனென்றால் அவர்களால் முடிந்தவரை வாழ்க்கையை எளிதாக கையாளுவார்கள். குடும்பத்தை பராமரிப்பது அல்லது வியாபார நிதிகளை கையாளுவது போன்ற பொறுப்புகளில் அவர்கள் மிகச்சிறந்தவர்களாக இருப்பார்கள். வீட்டில் மிகச்சிறியதாக எதையாவது வாங்கினால் கூட அதற்கான செலவு பயன்பாடு போன்றவற்றை கவனமாக கண்காணிக்க உதவுவார்கள். மிதுன ராசிக்காரர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புபவர்கள். எனவே அவர்களை வாழ்க்கைத் துணையாக ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் சுதந்திரத்தை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். மிதுன ராசிக்காரர்கள் எல்லோரும் எளிதில் அணுக முடியாத நபர்கள் என்று பலருக்கும் தோன்றலாம். ஆனால் ஒருமுறை மிதுன ராசிக்காரர்களின் நெஞ்சில் இடம் பிடித்துவிட்டால் மற்றவர்கள் மீது ஆர்வத்தை குறைத்துக் கொண்டு இவர்களுடன் மட்டுமே முழு கவனத்தை செலுத்தி பழகுவார்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு போலித்தனம் என்றால் என்னவென்றே தெரியாது. அப்பழுக்கற்ற நம்பகத்தன்மையை தவிர வேறு எந்த குற்றத்தையும் செய்ய அவர்களுக்கு தெரியாது. இவர்களுக்கு உங்கள் மேல் காதல் இல்லை என்றால் உங்கள் நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள். அதே சமயம் அவர்கள் விரும்பத்தக்கவராக நீங்கள் இருந்தால் நேரடியாக வந்து காதலை சொல்ல எவ்விதமான தயக்கமான மனநிலையும் அவர்களுக்கு கிடையாது. எதைச் செய்தாலும் போலித்தனமில்லாத உண்மையான அடிமன ஆழத்திலிருந்து செய்வார்கள். எனவே அவர்களுக்கு வேறு ஏதேனும் உள்நோக்கங்கள் இருக்குமா என்று நீங்கள் யோசிக்க தேவையில்லை. உள்ளொன்று வைத்து புறமொன்றாக நடந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களிடம் நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதையே பெறுவீர்கள். மிதுன ராசிக்காரர்களை விரும்பி துரத்தி காதலிப்பது அவர்கள் உங்களை என்றென்றும் விரும்புவதற்கு போதுமான காரணமாகும். ஒருமுறை அவர்கள் திரும்பி உங்கள் மீது காதலை செலுத்திவிட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் அதைவிட இனிப்பான ஒரு உணர்வு கிடையாது. மிதுன ராசிக்காரர்களுக்கு எண்ணற்ற குண நலன்கள் உண்டு. விவேகமானவர், சமயம் அறிந்து நடந்து காள்பவர்,
மிகுந்த அனுபவசாலியாகவும் இருப்பார். மன அமைதிக்காக கேயாயில் தர்ம காரியங்கள் செய்வார். ஒவ்வாறு நாளையும் கடவுளுக்கு அடுத்த பாக்கியமாக கருதி வாழ்பவர். தன்னம்பிக்கைக்கு ஆண்டவர். மனம் மற்றும் ஆத்ம திருப்திக்காக வாழ்பவர். அன்பிற்கு கட்டுப்படுவராக மிதுன ராசிக்காரர்கள் இருப்பார்கள். தான் அன்பு செலுத்தியவருக்காக எதையும் செய்பவர். மற்றவர்களுடன் ஏற்படும் விரையாதத்தை உடனடியாக முடிவுக்கு ஆண்டு வந்து விடுவார். வெட்டு 1 துண்டு 2 என்ற பழமையாழிக்கு ஏற்ப மற்றவர்களிடம் பேசுவார். எதையும் முகத்திற்கு நேராகவே சாலிவிடுவார். பிடித்தவர்களின் ஆலயாசனையை மட்டுமே எடுத்துக் ஆழ்வார். மிதுனம் விருப்பங்கள் பாடல், சினிமா, புத்தகம் படிப்பதில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். பிடித்தமான பியாருட்களை பாதுகாக்க அதிக நேரம் செலவிடுவர். எல்லையாரும் தன்னை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மிதுனம் வேலை செய்தே இவர்களது வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றிக்காள முடியும். தனது வாய் சாமர்த்தியத்தால் வேலை செய்யும் இடத்தில் பெரிய பதவியை பெற முடியும். இவர்கள் பத்திரிகையாளர், எழுத்தாளர், மேழியாளர், ஆலயாசகராக இருக்கும் ஏயாகம் உண்டு. வீடையா நிலைமையா கிடைக்கும் ஏயாகம் உண்டு. மிதுனம் குணம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எண்ணற்ற குணநலன்கள் உண்டு. விவேகமானவர், சமயம் அறிந்து நடந்து கேள்பவர், மிகுந்த அனுபவசாலியாகவும் இருப்பார். மன அமைதிக்காக கேயாயில் தர்ம காரியங்கள் செய்வார். ஒவ்வாறு நாளையும் கடவுளுக்கு அடுத்த பாக்கியமாக கருதி வாழ்பவர். தன்னம்பிக்கைக்கு ஆண்டவர். மனம் மற்றும் ஆத்ம திருப்திக்காக வாழ்பவர். அன்பிற்கு கட்டுப்படுவராக மிதுன ராசிக்காரர்கள் இருப்பார்கள். தான் அன்பு செலுத்தியவருக்காக எதையும் செய்பவர். மற்றவர்களுடன் ஏற்படும் விரையாதத்தை உடனடியாக முடிவுக்கு ஆண்டு வந்து விடுவார். வெட்டு 1 துண்டு 2 என்ற பழமையாழிக்கு ஏற்ப மற்றவர்களிடம் பேசுவார். எதையும் முகத்திற்கு நேராகவே சால்லி விடுவார். பிடித்தவர்களின் ஆலயாசனையை மட்டுமே எடுத்துக் ஆழ்வார். மிதுனம் பலவீனம், பயந்த சுபாவம் ஆண்டவர்கள். யாரிடமும் தனது குறையை சால்லி விடுவர். இதனை பலர் பயன்படுத்திக் ஆழ்வர். யதார்த்தத்தை புரிந்து கேளவே மாட்டார்கள். தன்னம்பிக்கையற்ற சஞ்சலம் மிக்கவர்களான இவர்கள் எந்த காரியத்தையும் உடனடியாக முடித்துவிட வேண்டும். ஏதாவது இழுபறி ஏற்படின் அந்த வேலையை அப்படியே விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். பலரை காதலிக்கும் ஆசை உள்ளவர். இதனால் வாழ்க்கை பாதிக்கும் என்ற பயமற்றவர். பல காதல் தியால்விகளை எதிர்காள்பவர். உபாயம் கஷ்டங்களில் இருந்து விடுபட செவ்வாய் அல்ல சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கலாம். காயத்ரி மந்திரம் ஜபிக்கலாம். மிதுனம் காதல் உறவு மிதுன ராசிக்காரர்கள் எழுத்தாளராகவேயா நடிப்புத் துறையில் இருந்தாலேயா அவர்களுக்கு அதிக ரசிகர்கள் இருப்பர். மிதுன ராசிக்காரர்கள் தங்களை தாங்களே காதலிக்கும் குணமுடையவர்கள். எதிர்ப்பாளரிடம் ஆர்வம், எதிர்ப்பாளருடன் ஏற்படும் ஆர்வம் நாளடைவில் மறையும். காதல் ஏற்படுவது இவர்களுக்கு அரிதே. மிதுன ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுடன் நல்ல தாம்பத்தியம் அமையும். இவர்களை மகரம் மற்றும் மேஷ ராசிக்காரர்கள் கவர்வர். ஆனால் இவர்களது ஆர்வம் காதலாக மாறாது. மிதுனம் பிசினஸ் மிதுன ராசிக்காரர்கள் மிகப்பெரிய பதவிகள் எதையும் வகிக்கும் ஏயாகமில்லை. இவர்கள் ஊழியராகவே இருப்பார். இவர்கள் ஏதாவது தியாழிலை செய்தாலும் கூட்டாளியின் பேரில் துவங்குவது நல்லது. குடும்பத்தினாரின் பேரில் துவக்குவதும் நல்லதல்ல. மிதுனம் நட்பு ரிஷபம், சிம்மம், கன்னி, துலாம் ராசிக்காரர்களுடன் நண்பர்களாக இருப்பது நல்ல. இவர்களை கூட்டாளிகளாகவும் சேர்த்துக் ஆளலாம். கடக ராசிக்காரர்களுடன் சுமூகமாக இருக்கலாம். மிதுன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு எதிரியாக இருப்பர். மிதுனம் இல்லற வாழ்க்கை. மிதுன ராசிக்காரர்கள் யாராவது ஒருவர் மீது அளவுக்கதிகமான அன்பு காட்டுவார்கள். இதனால் சிலருக்கு காதல் தேயால்வியும் திருமண பந்தம் முறிவதும் நிகழ வாய்ப்புண்டு. மிதுன ராசிக்காரர் தனது துணையை விட்டு மற்றாருவர் மீது அன்பு செலுத்தும் வாய்ப்பு உண்டு. ஒருவருக்கு ஒருவர் விட்டுக்கு அடுத்து பேயானால்தான் இவர்களது வாழ்க்கை சிறக்கும். நன்றி. இது போன்ற மேலும் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட்.